வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போது என்னன்னா, நடிகர் சிபி ராஜ் அவர்கள் நடித்து வெளியே வந்திருக்கும் திரைப்படம் 10 ஹவர்ஸ். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? மக்கள் இந்த திரைப்படத்தை பத்தி என்ன சொல்றாங்க? நாம இந்த திரைப்படத்தை பத்தி எப்படி திரை விமர்சனம் கொடுக்க போறோம்? வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த படத்தோட கதாநாயகன் 2015 மதுரையில் போலீஸாக இருக்காரு. ஒரு பெரியவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டை யாருமே அட்டன் பண்ணல. இவர் கதாநாயகன் என்ன பண்ணுறாரு, அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து யார் அந்த கொலைகாரன்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த கொலை கேஸை அவர் 2015 கண்டுபிடிக்கிறாரு. யாருமே கண்டுபிடிக்காத கேஸை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, நீங்கள் இந்த கேஸை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு அவர் கூட இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இது எல்லாம் என்னதான் கேட்குறீங்களே, ஸ்டேஷனில் ஒரு பொண்ணோட அப்பா அம்மா என் பொண்ணு காணோம், காலையில் காலேஜுக்கு போனவங்க இன்னும் திரும்பலை அப்படின்றாங்க. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கதாநாயகன் என்ன பண்ணுறாரு, நீங்கள் போங்கம்மா, உங்கள் பொண்ணு கண்டிப்பாக வீடு திரும்பாங்கன்னு. யார் அந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாரு. அந்த பொண்ணு விடியறதுக்குள்ளே எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு கதாநாயகன் ஒரு குறிக்கோள் இருக்காரு. இதுக்கு இடையில என்னன்னா, கண்ட்ரோல் ரூமில் ஒரு ஃபோன் வருது. ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில், ட்ராவல்ஸ் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு டார்ச்சர் பண்ணுறாங்க, உடனே வாங்கன்னு சொல்லி வண்டி நம்பரையும் கொடுத்து ஃபோன் பண்ணுறாரு. பேரை கேட்டால் ஃபோன் கட் ஆகிடுது. உடனே கதாநாயகன் என்ன பண்ணுறாரு, அந்த ப்ரைவேட் பஸ் யாருன்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸை நம்பரை டெஸ்ட் பண்ணி உடனே போகிறாரு. அதில் போனோன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருக்காங்க. அந்த 20 பேரையும் ஒவ்வொருத்தரையாக செக் பண்ணுறாரு. ஆனால் உள்ளே போய் பார்த்தா ஒருத்தர் இறந்துருக்காங்கிறாரு. அவர் யார்? இந்த 20 பேரில் ஒருத்தர் தான் அவரும். அவர் எதுக்காக அவர் கொலை பண்ணாங்க? இது ஒவ்வொருத்தராக அடுத்தடுத்து நடக்கிற திருப்பங்கள் தான் இந்த திரைப்படம். ஏன்னா அந்த 20 பேரில் ஒருத்தன் தான் கொலைகாரனாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு யாருமே வீட்டுக்கு அனுப்பாமல் விசாரணை தான் வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு நாள் நைட்டில் தான் இந்த படம் ஓடுது. அதாவது கதாநாயகனோட குறிக்கோள் என்னன்னா, அவர் அன்னைக்கு நைட்டே சபரிமலைக்கும் போய் ஆகணும், இந்த கொலைகேசியும் கண்டுபிடிச்சி அந்த பொண்ணு வீடு திரும்பணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு இருக்கார். ஆனால் 10 மணி நேரத்துக்குள்ளே எப்படியாவது நான் இந்த கேஸை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு குறிக்கோடு இருக்கார் கதாநாயகன். அவர் கதாநாயகன் அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா? இந்த திரைப்படத்தில் அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அடுத்தடுத்து நடக்கிற கொலை. இந்த டிராவல் பஸ்ஸில் இனிமேல் அடுத்தடுத்து பப்ளிக் டிராவல்ஸ் பஸ்ஸில் போகிறதுக்கே பயப்படுவாங்க இந்த மாதிரி சம்பவத்தை பார்த்ததுக்கப்புறம். ஐயா, அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கப்புறம் கண்டக்டர் டிரைவர்கிட்ட வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கிறதுக்கே பேசஞ்சர் பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு சீன்ஸுக்கெல்லாம் இந்த திரைப்படத்தில் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது, அழகாக இருக்குது. டைரக்டர் ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காரு. அதே மாதிரி நடிகர் சிபி ராஜ் இந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப கச்சிதமாக பொருந்திருக்காரு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு போலீஸ் கதாபாத்திரத்தில். மெயின் இந்த படத்தில் ரொமான்டிக் சீன் இல்லை, காமெடி இல்லை, மெயின் இந்த படத்தில் பாட்டு இல்லை. ஹவர் ஓடுது. இந்த 2 ஹவர் இந்த திரைப்படம் நமக்கு பார்க்குற ஆடியன்ஸுக்கு எந்த இடத்துலையும் லேகே இல்லாமல் படம் ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த திரைப்படம் சிபிராஜுக்கு கண்டிப்பாக ஒரு கம்பேக்காக தான் இருக்கும் இந்த திரைப்படம். ஏன்னா உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்காரு இந்த படத்தில். வேறு யாரும் சொல்லும்படியான பெரிய ஆர்டிஸ்டாக சொல்ல முடியாது. நடிகர் சிபிராஜ் மட்டும்தான் மெயின் ரோல், அவர் தான். அதுக்கப்புறம் நடக்கிற கதாபாத்திரம் எத்தனையோ கதாபாத்திரம் இருக்குது. அவங்கவுங்களுக்கு ஒரு கதாபாத்திரத்தை அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அந்த கதாபாத்திரம் எல்லாமே நல்லா அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த திரைப்படம் அந்த நைட்டுக்குள்ளே இந்த கொலையை கண்டுபிடிச்சாரா இல்லையா தான் கதை. ஆனால் இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு உண்டான காரணம் இப்போ இருக்கிற நிறைய பேர் பயப்படுவாங்க. அந்த பொண்ணு சொன்ன உடனே அந்த டிராவல்ஸ் பஸ்ஸில் இப்படி ஒரு ஃப்ராடத்தனம் பண்ணுறாங்கன்ட்டு ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. இந்த கதைன்னு சொன்னால் இதுதான். இது ரொம்ப சுறுசுறுப்பாக நல்லா எடுத்திருக்காங்க. இந்த திரைப்படத்தை நம்பி, அதாவது சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பார்க்கறதுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் கூட்டமே இருக்குது. அன்றும் சரி இன்றும் சரி எப்பவுமே அந்த மாதிரி ஆடியன்ஸ் நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு, அதாவது த்ரில்லிங் படத்தையே விரும்புகிற ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஒரு நல்ல திரைப்படமாக தான் இருக்கும். நம்பி ஒரு தடவை தியேட்டரில் நீங்கள் எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல திரைப்படம் 10 ஹவர்ஸ். இந்த படத்தில் நடித்த நடிகைகள் எல்லாமே அவங்களுக்கு கதாபாத்திரம் நல்லா பண்ணிப்பாங்க.
நடிகர் சிபிராஜ், கஜராஜ், தங்கதுரை, ராஜ் ஐயப்பன், ஜீவா ரவி மற்றும் பலர் இந்த படத்தில் எத்தனையோ நடிகர்கள் நல்லா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட தயாரிப்பு 5 ஸ்டார் ப்ரொடக்ஷன்ஸ். இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் இளையராஜா காளிய பெருமாள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் நடிகர் சிபிராஜ் அவர்கள் நடித்து வெளியே வந்திருக்கும் திரைப்படம் ஒரு நல்ல திரைப்படம் 10 ஹவர்ஸ். இந்த திரைப்படத்தை பற்றி நான் கொடுத்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.